அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய வம்சத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தையோ அல்லது இஷ்டப்பட்டு வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நம்மளுடைய சத்துருக்கள், அதாவது நம்மளுடைய எதிரிகள் மாந்திரிகர்கள் மூலமாகவோ இல்லை மந்திர பிரயோகங்கள் செய்து நம்ம தெய்வத்தை கட்ட நினச்சாங்களோ இல்லை கட்டியிருந்தாங்களோ இல்லை நமக்கு அந்த தெய்வம் உதவி செய்ய விடாமல் கட்டி போட்ட நினச்சாங்க அப்படின்னா, அதில் இருந்து நம்ம தெய்வத்தை எப்படி அந்த மந்திர கட்டுகளெல்லாம் உடைச்சி நம்ம தெய்வத்தை காப்பாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த பூஜை பார்த்தீங்கன்னா தெய்வக்கட்டு அவிழ்க்கிற முறை, சரிங்களா? இந்த தெய்வக்கட்டை அவிழ்க்கிற முறையை எந்த நாளைக்கு இந்த பூஜையை நம்ம பண்ணலாம் அப்படின்னா, அதாவது பௌர்ணமி நாளைக்கு பண்ணலாம், அமாவாசை நாள்களில் பண்ணலாம், அஷ்டமி தேய்பிரை வரக்கூடிய அஷ்டமி நாட்களில் இந்த பூஜையை நம்ம பண்ணலாம். அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சனிக்கிழமை நாள்லையும் இந்த பூஜையை பண்ணலாம், சரிங்களா? அதாவது இந்த பூஜையை பண்ணுறதற்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, அதாவது ராமேஸ்வரத்துடைய கடல் தீர்த்தம் தேவைப்படும், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்களுடைய தீர்த்தம் தேவைப்படும், சரிங்களா? இந்த ஏதாவது ராமேஸ்வரம் தீர்த்தம் கிடைச்சாலும் சரி, இல்லை பஞ்சபூத சிவபெருமானுடைய ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய அந்த புண்ணிய தீர்த்தம் கிடைச்சாலும் சரி, சரிங்களா? இது ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னாலும் இது என்ன செய்யணும்னா, பசு, அதாவது கன்று ஈன்ற பசுவுடைய கோமயம் கொஞ்சோண்டு, அதாவது அந்த தெய்வம் இருக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய தண்ணி, சரிங்களா, குளம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த குளத்துடைய நீரை எடுத்துக்குங்க, சரிங்களா? இந்த நான் சொன்ன முறையில் இது எது கிடைச்சாலும் எடுத்துக்குங்க, சரிங்களா? அதாவது இந்த நான் சொன்ன நாளில் தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்களுடைய பூஜை ரூம்லையும் பண்ணலாம், இல்லை அந்த தெய்வ சன்னிதானத்துலையும் இந்த பூஜையை பண்ணலாம், சரிங்களா? அதாவது கோயில் கும்பாபிஷேகங்களில் கலசம் கட்டுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி அந்த ஒரு செம்பில் அந்த நூல் சுற்றி அந்த அந்த செம்புக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழம், வெட்டி வேறு, சரிங்களா, லவங்கம், ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர் இதெல்லாம் ஊற்றிட்டு நீங்கள் அந்த அந்த தெய்வம் இருக்கக்கூடிய ஊரில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த குளத்து நீரையோ இல்லை ராமேஸ்வரம் புண்ணிய தீர்த்தம் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த புண்ணிய தீர்த்தமோ, இல்லை அப்படின்னாலும் பஞ்சபூத ஸ்தலங்களிலிருந்து எடுத்துக்கப்பட்ட அந்த புனித தீர்த்தமோ இருந்துச்சு அப்படின்னா அந்த தீர்த்தத்தை அந்த கலசத்துக்குள்ளே ஊற்றிட்டு அது மேலே மாவில வச்சு அது மேலே நீங்கள் ஒரு தேங்காய் வச்சு கும்பம் போல் ரெடி பண்ணி ஒரு வாழை இலை, சரிங்களா, 3 வாழை இலையை வெட்டாமல், அதாவது 3 தலை வாழை இலையை வெட்டாமல் அப்படியே அந்த தரையில் போட்டுருங்க. போட்டுட்டு முதல்ல ஃபஸ்ட்டு கீழே என்ன செய்யுங்கன்னா நெல் போட்டுருங்க. அதற்கு மேலே அந்த இலையில நெல்லை கொட்டி பரப்பிட்டு அதற்கு மேலே மறுபடியும் 3 இலை போட்டு அது மேலே பச்சரிசி கொட்டிடுங்க, சரிங்களா? இப்படி பச்சரிசி கொட்டின பிறகு அந்த கலசத்தை கிழக்கு திசையை பார்த்து அப்படியே வச்சிருங்க, சரிங்களா? வச்சுட்டு அந்த கலசத்துக்கு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் போட்டு அந்த கலசத்துக்கு ஒரு மல்லிகைப்பூவோ இல்லை ஏதோ ஒரு மாலையோ பூவோ போட்டுருங்க. போட்டு முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா மொத்தம் 3008 முறை உரு கொடுக்கணும், சரிங்களா? இது உரு கொடுக்கறது எப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கலசத்தில் என்ன செஞ்சுங்கன்னா ஒரு தர்ப்ப கயிறு மாதிரி திரிச்சு அந்த தர்ப்ப கயிறை அந்த கலசத்தில் சுற்றிக்கிங்க, சரிங்களா? தர்ப்ப கலசத்தில் சுற்றிக்கிட்டு ஒரு கைப்பிடியை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு அதை என்ன செய்கிறீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை 3008 முறை ஜபிக்கணும், சரிங்களா? இப்படி இந்த மந்திரத்தை 3008 முறை ஜபிச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த கலச நீரை கொண்டு போய் எந்த தெய்வம் கட்டில் இருக்கோ அந்த தெய்வத்துக்கு சுக்கிர ஓரை குரு ஓரை பார்த்து அந்த புனித நீரை கொண்டு போய் அந்த தெய்வத்துடைய விக்கிரகத்து மேலே நம்ம ஊற்றணும் அப்படின்னா எப்பேற்பட்ட கட்டுமே என்ன செஞ்சிடும், உடஞ்சி போயிடும், சரிங்களா? இப்படிலாம் ஊற்றி முடித்த பிறகு ஒரு தேங்காயில் சூடம் வச்சு என்ன செய்றீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய இதே மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இடதுபுறமாக அந்த தெய்வத்துடைய விக்கிரகத்தை சுற்றியோ இல்லை அந்த தெய்வத்துடைய கோயிலையோ இடதுபுறமாக
21 தடவை இல்லைன்னா 3 தடவை கற்பூரம் அந்த தேங்காயில் வச்சு எரிய விட்டுக்கிட்டே அதை சுத்தணும். அந்த கோயிலை சுற்றிட்டு அந்த கோவிலுடைய வாசலில் அப்படியே அந்த தேங்காயை உடைச்சிடணும். நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுற்றணும். சுற்றிட்டு உடைச்ச பிறகு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அந்த தெய்வத்துக்கு இந்த கலசத்தை ஊற்றலாம். இல்லைன்னா அது பிறகும் இதை செஞ்ச பிறகும் கலசத்துக்கு ஊற்றலாம். இல்லை அந்த கலச நீரை ஊற்றின பிறகும் இதை செய்யலாம். செஞ்சுட்டு அந்த தெய்வத்துக்கு ஒரு 5 அபிஷேகம் பண்ணிடுங்க. பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தனம், குங்குமம், இளநீர், பஞ்சாமிர்தம், இந்த மாதிரி விஷயங்கள்ல அபிஷேகம் பண்ணி அந்த தெய்வத்துக்கு ஒரு பூஜையை நீங்கள் அந்த இடத்துல கொடுத்துட்டு ஒரு 21 நாளைக்கு தினசரி, சரிங்களா, 21 நாளைக்கு தினசரி அதுக்கு சக்கரை பொங்கல், சரிங்களா, தினசரி சக்கரை பொங்கல் வச்சு அந்த தெய்வத்தை மனமாற நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கட்டில் இருந்து அது மீண்டும் அந்த அந்த கலச நீர் ஊற்றினோடனே அந்த கட்டு உடஞ்சிரும். கட்டு உடைஞ்சாலும் அது இழந்த சக்திகளை பூராமே திரும்ப பெறுவதற்காக இந்த 21 நாட்கள் இந்த பூஜையை பண்ணுறோம். இந்த மாதிரி 21 நாட்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சக்தியாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு அதிசக்திகளாக மாறி அதை என்ன செஞ்சிடும், யார் கட்டுப்பட்டாங்களோ அவங்கள போய் குடைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இதுதான் தெய்வ கட்டு அவிழ்க்கிற முறை. சரிங்களா, இந்த முறையை ஒரு தெய்வத்துடைய துணை கொண்டு இந்த விஷயத்த செய்யணும். தெய்வ அனுக்கிரகம் இல்லாதவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா, என்னன்னா மந்திரக்கட்டுகள் தெய்வத்தை போட்டிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தேவதையோ வச்சுத்தான் மந்திரக்கட்டு போட்டிருப்பான். அந்த தேவதை உங்களை தாக்க பார்க்கும். அதற்காக நான் என்ன சொல்றேன்னா, ஏதாவது தெய்வத்துடைய சப்போர்ட் இருந்துகிட்டு தான் நம்ம பண்ணணும். சரிங்களா, சும்மா நானும் பண்றேன் நீனும் பண்றேன்னு பண்ணினோம்னா நல்லா புரட்டி சேர்த்து தெய்வங்கள்ட்ட அடி வாங்கிடுவோம். சரிங்களா, அதனால அனுபவம் இல்லாதவங்க இதை பண்ணக்கூடாது. சரிங்களா, தெய்வத்துடைய அனுக்கிரகம் உள்ளவங்க இதை பண்ணிக்கிறலாம். சரிங்களா, மாந்திரிக பயிற்சியில் இருக்கக்கூடிய இதை பண்ணலாம். சரிங்களா, அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, மறுபடிக்கும் யாரும் தெய்வம் கட்டு போடாமல் இருக்கிறதற்கு, அதாவது நல்ல உக்கிர தெய்வத்துடைய காலபைரவர், வீரபத்திரர், இந்த மாதிரி எந்திரங்களை அந்த கோவிலில் கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா வச்சு வழிபடணும். இல்லைன்னா குடுவை முறைகளில் கொண்டு போய் வாசலில் புதைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தெய்வங்கள் என்ன செய்யணும், யாருமே கட்டுப்பட முடியாது. சரிங்களா, அதாவது தெய்வங்களை ஏன் கட்டுப்படுறாங்க அப்படின்னா மாந்திரிகர்களுக்குள்ளே வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை இது பண்ணி கட்டி போட்டுருவாங்க. சரிங்களா, அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடணும், தெய்வங்கள் ஆலயத்தை சுற்றி அஷ்டதிக்கு பந்தனங்கள் செய்து வச்சுக்கிறோம் எப்போவுமே. சரிங்களா, அதனால தான் ஆதி காலங்களில் தெய்வங்களுக்கு பூராமே அஷ்டதிக்கு பந்தனங்கள் செஞ்சு வச்சுக்கிடுவாங்க. இப்போல்லாம் யாருமே பண்ணுறது கிடையாது. சரிங்களா, இந்த மாதிரி அஷ்டதிக்கு பந்தனங்கள்லாம் இதுக்கு தான் பண்ணி வச்சுக்கிறோம். எதிரிகள் நம்ம தெய்வத்தை கட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அஷ்டதிக்கு பந்தனங்கள் செஞ்சு வச்சுக்கிறோம். சரிங்களா, இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.